மதுரையில் காவல் நிலையம் சூறையாடப்பட்ட சம்பவத்தில் காவல் நிலையத்தில் தாக்குதலில் ஈடுபட்டது அதே பகுதியை சேர்ந்த பிரபாகரன் மற்றும் அவரது கூட்டாளிகள் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. நிஷா, மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பேரையூர் அருகே இருக்கக்கூடிய வி சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் நேற்று இரவு சரியாக 1 மணி அளவில் அதே பகுதியைச் சேர்ந்த முத்துவேல் என்பவருடைய மகன் போராளி பிரபாகரன் என்பவர் தனது நண்பர்களுடன் காவல் நிலையத்திற்கு சென்று அங்கு பாதுகாப்பு பணியில் பாராகாவலில் இருந்து கொண்டிருந்த பால்பாண்டி என்பவரை அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவருடன் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் கொலை மிரட்டல் விடுக்கும் வகையிலும் கொலை முயற்சி செய்யும் வகையிலும் ஈடுபட்டதால் அவர் உயிருக்கு பயந்து காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அறையில் சென்று அவர் பூட்டிக் கொண்டிருக்கிறார். மேலும் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய கணினி உபகரணங்கள் மற்றும் பொருட்களை அனைத்தையும் சேதப்படுத்திவிட்டு காவல் நிலையத்தை பூட்டி போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார். இந்த சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக இன்றைய தினம் அதிகாலை முதலே காவல்துறையினுடைய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு அதிகாரிகள் தொடர்ச்சியாக அங்கு சென்று பார்வையிட்டு மேலும் அந்த குற்றவாளியை பிடிப்பதற்காக போலீசார் ஈடுபட்டு வந்த நிலையில் சம்பவம் குறித்து பொதுமக்களும் அதே போல அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் உதயகுமார் உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட சென்ற போது அவர்களை காவல்துறையை தடுத்து நிறுத்தியதால் அங்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பானது சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்களை கைது செய்யும் நோக்கிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு அவர்களை கைதும் செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. காவல் நிலையம் சூறையாடப்பட்ட நிலையில் அங்கு பொதுமக்களுக்கு அந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழலானது அசாதாரண சூழல் நிலவி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் காவல் நிலையத்தை பார்வையிட சென்ற அரசியல் பிரமுகர்களை கைது செய்திருக்கிறார்கள். அந்த சம்பவம் என்பது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் இது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதல் பாஜகவினுடைய தலைவர்கள் வரை தொடர்ச்சியாக அந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் காவல்துறை தரப்பில் உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா, அதே போல மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் SP அரவிந்த் ஆகியோர் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு அந்த குற்றவாளியை விரைந்து பிடிப்பதற்கு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தனிப்படைகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. உசிலம்பட்டி சரகத்திற்கு உட்பட்ட சந்திரசேகர் DSP தலைமையில் 4 தனிப்படைகளானது அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக அந்த குற்றவாளியை பிடிப்பதற்கான பணிகளும் தொடர்ச்சியாக காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். முத்துவேல் என்பவரை திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த காவல்துறையினர் வழக்கு ஒன்றில் விசாரணை செய்வதற்காக அழைத்து சென்றதற்காக கூறப்படுகிறது. அதற்காக ஆத்திரமடைந்த அந்த குற்றவாளி போராளி பிரபாகரன் என்பவர் காவல் நிலையத்தை சூறையாடி இருக்கிறார் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது காவல்துறை சூறையாடப்பட்ட விவகாரத்தில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, குறிப்பிடத்தக்கது. நிஷா, அருண், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.